மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஈரோட்டில் ஒரு தனியார் கிடங்கில் ஆயிரக்கணக்கில் இலவச வேட்டி சேலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதால் சம்பவத்திற்கு தவிக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரம். வணக்கம். ஈரோட்டில் ஆயிரக்கணக்கான பண்டல் இலவச வேட்டி சேலை தனியார் லுங்கி குடோனில் பதுக்கி வைத்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தவிக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் வேட்டி சேலையில் துரோகம் செய்யும் திமுகவை விரட்டி அடிப்போம், கைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு அளிக்கவும், ஏழைகளுக்கு உடைகள் வழங்கும் 1983ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. திமுக ஆட்சியில் இந்த பொங்கல் பண்டிகையின் போது ரேஷன்தாரர்களின் நிறைய பேருக்கு இலவச வேட்டி சேலைகள் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஈரோட்டில் உள்ள ஒரு தனியார் கிடங்கு ஒன்றில் ஆயிரக்கணக்கில் வேட்டி சேலைகள் பதுக்கி வைத்திருப்பது கண்டறியப்பட்டது. மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. ஏழைகளுக்கு தர வேண்டிய பொருட்களை பதுக்கி முறைகேடாக தில்லுமுள்ளு செய்திருக்கிறது திருட்டு மாடல் திமுக அரசு. இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் ஊழல் இல்லாத துறை இருக்கிறதா, ஊழல் இல்லாத திட்டம் இருக்கிறதா? உடனடியாக அனைவருக்கும் இலவச வேட்டி சேலை கிடைப்பதை திமுக அரசு உறுதிப்படுத்த வேண்டும். ஏழைகளுக்கு துரோகம் செய்யும் தீய சக்தி திமுகவை வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியிலிருந்து விரட்டி அடிப்பது இன்றைய காலத்தின் கட்டாயம் என்று தன்னுடைய கண்டன அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் தவிக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.